Hi, hello and welcome to Tech with Hema. இன்னைக்கு வீடியோல நம்ம different types of SQL commands பத்தி பார்க்க போறோம். SQLல 5 விதமான commands இருக்கு. DDL, DML, DQL, TCL, அப்புறமா DCL. இதெல்லாம் என்னன்னு நம்ம ஒண்ணா பார்க்கலாம். First DDL, Data Definition Language. Database objects ஓட structure-ஐ define பண்ற எல்லா commands-உமே DDL commands தான். அதாவது புதுசா ஒரு database object-ஐ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளில் கிரியேட் பண்ணவும் அதில் இந்தந்த காலம்ஸ் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணவும் கிரியேட் கமாண்ட். ஆப்ஜெக்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆல்டர் கமாண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலம்ஸ் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி. மொத்தமாக ஒரு டேபிளில் இருக்க டேட்டாவை அது கலெக்ட் ஆகி இருக்க ஸ்பேஸோடு டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரங்கேட் கமாண்ட். ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டை மொத்தமாகவே ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ராப் கமாண்ட். ட்ரங்கேட்க்கும் ட்ராப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒரு டேபிளில் ட்ரங்கேட் பண்ணும்போது அதில் இருக்க டேட்டா ஃபுல்லாக டெலீட் ஆகுமே தவிர டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் ட்ராப் பண்ணும்போது மொத்த டேபிள் கண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ராப் ஆகிடும். அடுத்ததாக டிஎம்எல், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுற எல்லா கமாண்ட்ஸும் டிஎம்எல் தான். இப்போது ஒரு டேபிளில் புதுசாக சில ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இன்சர்ட் கமாண்ட். ஆல்ரெடி இருக்க ரெக்கார்ட்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்டேட் கமாண்ட். இருக்க ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் கமாண்ட். டெலீட், ட்ரங்கேட், ட்ராப் கமாண்ட்ஸ்க்கு நடுவில் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் அந்தந்த கமாண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிக்யூஎல், டேட்டா குவெரி லாங்குவேஜ். டேட்டாபேஸில் இருக்க ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் டிக்யூஎல். அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற கமாண்ட் செலக்ட். இந்த கமாண்ட் வச்சு நமக்கு தேவையான டேபிள்ஸ்லேருந்து தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிசிஎல், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு 5 SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்று அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸும் சக்ஸஸ் ஆகணும். இல்லாட்டி அதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆனால் கூட எல்லா 5 ஸ்டேட்மெண்ட்டும் அன்டூ ஆகி பழைய மாதிரியே டேட்டா இருக்கணும். அதுக்கு தான் கமிட் அண்ட் ரோல்பேக். ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் சக்ஸஸ் ஆச்சுன்னா கமிட் ஆகணும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆனால் கூட ரோல்பேக். அதே மாதிரி சேவ் டிரான்சாக்ஷன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளேயே சேவ் பாயிண்ட் வைக்கலாம். இப்போது 5 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சேவ் பாயிண்ட் வைக்கலாம். ஸோ பார்ஷியலாக ரோல்பேக் பண்ண முடியும் அந்த சேவ் பாயிண்ட் வச்சு. கடைசியாக டிசிஎல், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். மோஸ்ட்லி இது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சஸ் கொடுக்கறதுக்கும் ஆக்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குமான கமாண்ட்ஸ். கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு, ரிவோக் ஆக்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் SQL கமாண்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாம் ஒவ்வொரு கமாண்ட்ஸ் பற்றியும் அதை எப்படிலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக இனிமேல் வர வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் SQLல் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.